தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சொல்லுங்கள் வெல்லுங்கள் ரமதான் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி. அடுத்த போட்டியாளர்கள் தர்மபுரி மாவட்டம் ரஃபிக் அமீர்ஜான் 2 பேர் வந்திருக்காங்க. உங்களை அறிமுகப்படுத்திங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் அமீர்ஜான். நான் பாலக்கோடு கிளையில் பொருளாளராக இருக்கேன். எல்லா கேள்விகளுக்குள்ளே போயிடுவோமா? இன்ஷா அல்லாஹ். பதில் சொல்ல தயாராக இருக்கீங்க? தயாராக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். சரி, முதல் சுற்று, முதல் கேள்வி. போயிடுவோமா? இன்ஷா அல்லாஹ். கம்ப்யூட்டர் ஜி, பயணம் என்பது வேதனையின் எத்தனை பங்குகளாகும்? கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேதனையின் 10 பங்கு, பி வேதனையின் 2 பங்கு, சி வேதனையின் 5 பங்கு, டி வேதனையின் 1 பங்கு. ஆப்ஷன் டி வேதனையின் 1 பங்கு. ஆப்ஷன் டி வேதனையின் 1 பங்கு. 2 பங்கோ 5 பங்கோ 10 பங்கோ இல்லை, 1 பங்கு. லாக் பண்ணிடுவோமா? கண்டிப்பாக. கம்ப்யூட்டர் ஜி, வேதனையின் 1 பங்கு, பயணம் வேதனையின் 1 பங்காகும். புகாரில் 3001. முதல் கேள்விக்கான பரிசு சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் 2 பத்திரிகையுடைய 1 வருட சந்தா உங்களுக்கு பரிசாக கிடைக்கிது. ஓகேங்களா? இப்போ அடுத்த கேள்விக்கு போவோமா? கண்டிப்பாக. முதல் பரிசு இதோட நிறுத்தலாம்னு ஐடியா பண்ணுறீங்களா? தொடர்றீங்க. சரி. கொடுத்த அன்பளிப்பை திருப்பி வாங்குபவர்களுக்கு உதாரணம் என்ன? ஏ பன்றி, பி நாய், சி பூனை, டி கழுதை. ஆப்ஷன் பி நாய். பூனையோ பன்றியோ கழுதையோ இல்லைன்றீங்க. சரி. கம்ப்யூட்டர் ஜி, நாய். நிறைய படிச்சிருக்கீங்க. அப்போ ஆமாம், சரியான பதில்களை தொடர்ச்சியாக சொல்லியிருக்கீங்க. இது ரியாது சாலியின் ஹதீஸ் கிதாப் உங்களுக்கு பரிசாக கிடைக்கிது. அடுத்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா டிஎன்டிஜே பப்ளிகேஷனுடைய ஒரு கிஃப்ட் பேக், புத்தகங்கள் உள்ள ஒரு கிஃப்ட் பேக் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும். 3வது கேள்விக்கு போயிடுவோமா? கண்டிப்பாக. தன் அன்பளிப்பை திரும்ப பெறுபவன் தன் வாந்தியை தானே திரும்ப தின்கின்ற நாயை போன்றவன் என்று கூறினார்கள். புகாரில் 3003வது செய்தி. அடுத்த கேள்வி, நபிகளாரின் விவரங்களை மக்காவிற்கு எடுத்து சென்ற பெண்ணை பிடித்து வருமாறு யாரை நபிகளார் அனுப்பினார்கள்? ஆப்ஷன் ஏ அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் பி மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் சி அலி ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆப்ஷன் டி அபு உபைத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் சி அலி ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஒரு வார்த்தை கேட்டுருவோமா? கண்டிப்பாக. 2 பேரும் மசூரா பண்ணி தான் சொல்லியிருக்கீங்க பதில. இன்ஷா அல்லாஹ். உறுதியாக. ஓகே. கம்ப்யூட்டர் ஜி, சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு கிஃப்ட் பேக் உங்களுக்கு பரிசாக கிடைக்கிறது. அடுத்து 4வது கேள்வி குர்ஆன் தர்ஜுமா. 4வது கேள்விக்கு போயிடுவோமா? ஓகே. அடுத்த நெக்ஸ்ட் ஆதாரத்தை பார்த்துட்டு போயிடுவோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னையும் ஜுபைர் அவர்களையும் மிக்தாத் அவர்களையும் நீங்கள் ரவுலத்து காக் என்னும் இடம் வரை செல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறாங்க. பெரிய செய்தியுடைய சுருக்கம் புகாரில் 3007வது ஹதீஸ். அடுத்த கேள்வி, ரஃபிக் அமீர்ஜான் குழுவினர் முதல் சுற்றுடைய 3 கேள்விகளுக்கு பதிலளித்து இப்போ 4வது கேள்விக்கு வந்திருக்கிறாங்க. கைபர் போரில் யாரிடம் இஸ்லாமிய கொடியை நபிகளார் கொடுத்தார்கள்? ரொம்ப பிரகாசமாயிடுச்சு முகம். ரொம்ப ஈஸியான கேள்வி ஆயிடுச்சோ? ஏ அலி ரலியல்லாஹு அன்ஹு, பி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, சி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, டி சஹல் பின் சாத் ரலியல்லாஹு அன்ஹு. ஏ அலி ரலியல்லாஹு அன்ஹு கைபர் போருக்கு கன்ஃபார்மா? கைபர் போரில்
காலித் பின் மாலிக் கைபர் போரில் யாரிடம் கொடுத்தாங்கன்றது கொஸ்டின். அலி ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றீங்க, கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர்ஜி சரியான பதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் வேற ஏதோ டிஸ்கஸ் பண்ணி வச்சிருந்தீங்களோ? சரி, 2 ஆப்ஷன் வச்சுருந்தோம். அதில் அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து வரச் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு இரு கண்களிலும் தமது எச்சிலை உமிழ்ந்து அவர்களுக்காக வலி நீங்கிற துவா செய்தார்கள். உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு முன் தமக்கு வலியே இருந்ததில்லை என்பது போன்று குணமடைந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களிடம் கொடியை கொடுத்தார்கள். ஹதீஸுடைய நீண்ட ஒரு செய்தி புகாரில் 3009வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. அடுத்து முதல் சுற்று முடியுது, 2வது சுற்றுக்குள்ளே போகிறோம். நம்ம குர்ஆன் தர்ஜுமா உங்களுக்கு இப்போ பரிசாக இருக்குது, அதை வாங்கிக்கிறீங்களா? அடுத்து தொடர்றீங்களா? தொடர்றீங்க, போகலாம் இன்ஷாஅல்லாஹ். போகலாமா? சரி, 2வது சுற்றுடைய முதல் கேள்வி. ஓகேங்களா? தயாராக இருக்கீங்க? நம்ம பகுதிகளில் இப்போது என்ன மாதிரியான எதிர்ப்புகளை எல்லாம் நம்ம சந்தித்தோம். பாலக்கோடு பகுதின்றது வந்து ஆரம்ப காலங்களில் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இப்போ உள்ள ஒரு காலகட்டம் வந்து மிகவும் வந்து தாவா பணிகள் அதிகமான காரணத்தினால இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இளைஞர்கள் பொறுத்தவரையில் கொஞ்சம் வந்து மார்க்கத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அல்லாஹ் அந்த நியாயத்தை கொடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் அதன் மூலமாக வந்து கொஞ்சம் இளைஞர்களெல்லாம் வந்து கொஞ்சம் விரைந்து வந்து ஜமாத்தை நோக்கி வராங்க, குர்ஆன் ஹதீஸை நோக்கி வராங்க இன்ஷா அல்லாஹ். ஆரம்ப காலங்கள் கடுமையான நெருக்கடிகளில் சந்தித்த ஊரில் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு கிளையும் ஒரு கிளை. இன்றைக்கி இளைஞர்கள் நிறைய அதில் அணிவகுத்து வருகிறார்கள் என்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 2ஆம் சுற்று முதல் கேள்வி பெறுவோமா? இன்ஷா அல்லாஹ். மறுமையில் வழங்கப்படும் மொத்த பாவ ஏடுகள் எத்தனை? 100, 46, 99, 55. இதில் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, 50-50. ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாம். 50-50யை தேர்ந்தெடுத்தால் 4 ஆப்ஷன் உங்களுக்கு 2ஆக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மறுமையில் வழங்கப்படும் மொத்த பாவையேடுகள் எத்தனை? ஆப்ஷன் சி 99. 99 கன்ஃபார்மா? அதே நேரம் இருக்குது, அதுக்குள்ளே சொல்லிட்டீங்க. பரவாயில்லையா? கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிடுவோமா? கண்டிப்பாக. லாக் பண்ணிட்டோம்னா அப்புறம் திறக்க முடியாது. பெரிய க்ளோ பூட்டாக வாங்கி போட்டுக்குவாங்க. உறுதியாக இருக்கீங்க. கம்ப்யூட்டர் சரியான பதில். 99 பாவையேடுகள் வழங்கப்படும். ஆதாரம் திருமிதியில் 2563வது செய்தி. சரி, 2வது கேள்விக்கு போயிடுவோமா? அடுத்த கேள்வி 2000 ரூபாய் காசோலைக்கான கேள்வி. மறுமையில் வழங்கப்படும் பாவ ஏடுகளின் நீளம் எவ்வளவு தூரம்? 1 மைல் தூரம், 1 நாள் பயணிக்கும் தூரம், 100 காலடி தூரம், பார்வை எவ்வளவு தூரம் செல்கிறதோ அவ்வளவு தூரம். ஆப்ஷன் டி பார்வை எவ்வளவு தூரம் செல்கிறதோ அவ்வளவு தூரம். சரியான பதிலை சொல்லி 2000 ரூபாய்க்கான காசோலைகளை பெறுகிறீர்கள். திருமீதியில் 2563வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. அடுத்து 3வது கேள்விக்கு போயிடுவோமா? ஒரே நிகழ்வுக்கு 2 நபிமார்கள் தீர்ப்பளித்துள்ளார்கள். அவர்களின் பெயர் என்ன? தாவூத் நபி, சுலைமான் நபி, மூசா நபி, ஹாரூன் நபி, இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இப்ராஹிம் நபி, லூத் நபி. நல்ல டிஸ்கஷன் பண்ணி பதில சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ தாவூத் நபி, சுலைமான் நபி. ஆப்ஷன் ஏ தாவூத் நபி, சுலைமான் நபி. கன்ஃபார்மா? இன்ஷா அல்லாஹ். லாக் பண்ணிடலாம். கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில். 2ஆம் சுற்று முழுமையாக முடிவடையுது. 3000 ரூபாய் பரிசுக்கான காசோலைகளை இது வரைக்கும் பெற்றிருக்கிறீங்க. அடுத்து 3வது சுற்று. ஒரு கூட்டத்தாரின் ஆடுகள் ஒரு விளைநிலத்தில் இரவில் மேய்ந்தபோது அது பற்றி தாவூதும் சுலைமானும் தீர்ப்பளித்ததை நினைவூட்டுவீராக.
நாம் அவர்களின் தீர்ப்பை கண்காணிப்போராக இருந்தோம். அல் குர்ஆன் 21வது அத்தியாயம் 78வது வசனம். அடுத்து மூணாவது சுற்று கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் கொஸ்டின்லாம். எல்லாத்துக்கும் தயாராக வந்திருக்கீங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர ஏனைய சகோதரர் அனைவருக்கும் முதல் பெயர் ஒன்றாக இருக்கும். அது என்ன? அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், அப்துல் ரவுஃப், அப்துல் ரஹீம். இதில் வேறு கேள்வி உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிற ஆப்ஷனும் இருக்குது. கட் பண்ணிக்கிறீங்களா? சரி, இதில் என்ன பதிலை நீங்கள் தோணலை. வேறு ஆப்ஷனும் இருந்துச்சு உங்களுக்கு. ஆனால் அடுத்த கொஸ்டினையும் தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த கொஸ்டினை கட் பண்ணிட்டா கூட வேறு கொஸ்டின் தேர்ந்தெடுக்கிற ஆப்ஷனும் இருந்தது. அது வந்து உங்களுக்கு அடுத்த கேள்வியை தேர்ந்தெடுத்து இப்போ இதில் என்ன பதிலை நீங்கள் சொல்லுவீங்க கேட்டால்? அப்துல் ரஹ்மானா இருக்கும். அப்துல் ரஹ்மான். 4000 ரூபாய் பரிசு வாங்கியிருக்கலாம் நீங்கள். 3000 ரூபாய் காசோலைகளுக்கான பரிசை தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ரஃபீக், அமீர்ஜான் இருவரும் பெறுகிறார்கள். சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ரஃபீக், அமீர்ஜான் இருவரும் 3000 ரூபாய்க்கான காசோலையை பரிசாக பெறுகிறார்கள். ஈரோடு மாவட்டம் முகமது இப்ராஹிம். ஈரோடு மாவட்டம் அர்ஷத். கோபிக்கிளை. என்ன வயசு உங்களுக்கு? 13. போட்டியுடைய விதிமுறைகள்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொல்லிட்டாங்களா? சுற்றுக்குள்ளே போயிடுவோமா? முதல் சுற்று, முதல் கேள்வி. ஓகே. ஒருவர் பிறரால் இஸ்லாத்தை ஏற்பதால் அவருக்கு கிடைக்கும் நன்மைகள்: ஒட்டக குட்டியை தர்மம் செய்தல், சிகப்பு ஒட்டகம் தர்மம் செய்தல், ஒட்டகம் தர்மம் செய்தல், ஆடு தர்மம் செய்தல். ஒருத்தரை ஒட்டக குட்டியா, ஒட்டகமா, ஆடா? பி சிகப்பு ஒட்டகம் தர்மம் செய்தல். பி சிகப்பு ஒட்டகம். ஒட்டக குட்டி இல்லை, ஆடு இல்லை. கன்ஃபார்மா? கான்ஃபிடென்ட். சரி, நம்ம எங்கே அவரை குழப்பிட போகிறோமோன்னு அவரை காப்பாற்றுறீங்க, டீம் மெம்பரை. ஓகே. கம்ப்யூட்டர் ஜி, சிவப்பு ஒட்டகம் தர்மம் செய்வது சரியான பதில். புகாரியில் 3009வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு சத்திய முழக்கம், நடுநிலை சமுதாயம், ஒரு ஆண்டு சந்தாக்குரிய பரிசு. வாங்கிக்கிறீங்களா இல்லை அடுத்த கேள்விக்கு போவோமா? தொடருவோம். ஓகே. 2வது கொஸ்டின். அடிமை பெண்ணுக்கு அழகிய முறையில் கல்வியும் ஒழுக்கமும் கற்பித்து அவளையே திருமணம் செய்து கொண்டவருக்கு கிடைக்கும் கூலி எவ்வளவு? ஏ 2 தடவை கூலி வழங்கப்படும், பி 100 மடங்கு கூலி வழங்கப்படும், சி 1 மடங்கு கூலி வழங்கப்படும், டி 1000 மடங்கு கூலி வழங்கப்படும். அடிமை பெண்ணுக்கு அழகிய முறையில் கல்வியும் ஒழுக்கமும் கற்பித்து அவளையே திருமணம் செய்து கொண்டவருக்கு கிடைக்கும் கூலி எவ்வளவு? 20, 19, 18, 17. ஏ 2 மடங்கு கூலி வழங்கப்படும். ஏ 2 தடவை கூலி வழங்கப்படும். ஏ. கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிடுவோமா? லாக் பண்ணிட்டாங்கன்னா திறக்கவே முடியாது. கம்ப்யூட்டர் ஜி, 2 தடவை கூலி வழங்கப்படும். சரியான பதிலை சொல்லி ஹதீஸ் புகாரில் 3011வது ஆதாரமாக போட்டிருக்காங்க. ரியாது சாலிஹின் ஹதீஸ் கிதாபை பரிசா வாங்குறீங்க. ஓகேவா? அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா? போயிடுவோம். சரி. போர்க்களத்தில் யாரை கொல்லக்கூடாது?
ஏ ஆப்ஷன் பெண்கள் முதியோர்கள், பி பெண்கள் குழந்தைகள், சி முதியோர்கள் குழந்தைகள், டி முதியோர்கள் மட்டும். கவுண்ட் டவுன். பி பெண்கள் குழந்தைகள். டி பி பி பெண்கள் குழந்தைகள். பெண்களையும் குழந்தைகளையும் கொல்லக்கூடாது. கன்ஃபார்ம் அது? வயசானவங்க, குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள், முதியோர்கள் இது இல்லை, பெண்கள் குழந்தைகள். பி பெண்கள் குழந்தைகள். ஓகேவா? கம்ப்யூட்டர்கிட்ட கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர் ஜி, பெண்கள் குழந்தைகள் சரியான பதிலை சொல்லி டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வெளியிடக்கூடிய ஒரு gift பேக் உங்களுக்கு பரிசாக இருக்கிறது. புகாரில் வரக்கூடிய 3015வது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட புனித போர்களில் ஒன்றில் பெண்ணொருத்தி கொல்லப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டால் அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களையும் குழந்தைகளையும் கொல்வதை கண்டித்தார்கள். சரி, அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா? குர்ஆன் தர்ஜுமா கேள்வி அடுத்து போயிடலாமா? ஓகே. முஹாஜிர்களிலேயே இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை யார்? அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. சி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி சொன்னீங்க? பின்னாடி யாரும் இருக்காங்களா பதிலுக்கு சொல்ல? திருப்பி பார்க்குற அப்படியே தம்பி, ஆப்ஷன் கிடைக்குமா, நம்ம சொன்னது சரிதானா இல்லை மாற்றிக்கலாமா அப்படின்னு யாரும் இல்லை பின்னாடி? சரி, ஓகே. அப்போ கம்ப்யூட்டர் லாக் பண்ணிடுங்க. கம்ப்யூட்டர் ஜி, தவறான பதில். அப்துல்லா இப்னு ஜுபைர். முஹாஜிர்களிலேயே இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை அப்துல்லா பின் ஜுபைர் ஆவார்கள். புகாரி 3910வது செய்தி. நிறைய ரொம்ப ஆர்வமாக பங்கெடுத்தீங்க. நம்ம இடையில கூட உங்களுக்கு ஓராண்டு சந்தாவோட நீங்கள் போகிறீங்களான்னு கேட்டோம், இல்லை தொடருவோம் நீங்கள். அடுத்து ரியாது சாலிகினோட போகிறீங்களான்னு கேட்டோம், தொடருவோம் நீங்கள். அடுத்து டிஎன்டிஜே பப்ளிகேஷன் gift தரோம், இருந்தாலும் நாங்கள் கடைசி வரைக்கும் போட்டியில் இருந்து தான் செல்வோம் என்று கடைசி வரைக்கும் அவங்க முயற்சி செய்து போட்டியில் பங்களித்த உங்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். ஜஸாக்கல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த போட்டியாளர்கள் தென்காசி மாவட்டம் குட்டி அப்துல்லா ரஃபிக் ராஜா. ரஃபீக் ராஜா, தென்காசி மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல்லா, தென்காசி மாவட்டம். உள்ள போயிடுவோமா? தயாராக வந்திருக்கீங்க? இன்ஷா அல்லாஹ். சரி, ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்களா? எல்லா ரூல்ஸும் தெரியும். உன்னை தவிர எந்த கடவுளும் இல்லை, நீ தூயவன், நான் அநியாயக்காரர்களில் ஆகிவிட்டேன் என்று பிரார்த்தனை செய்த நபி யார்? ஆப்ஷன் ஏ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் சி ஐயூப் அலைஹிஸ்ஸலாம், ஆப்ஷன் டி மூசா அலைஹிஸ்ஸலாம். ஆப்ஷன் ஏ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வியாக இருந்திருக்கின்ற ஒரு நிலையில் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்து ஈஸியான கேள்வியாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பிரார்த்தனை செய்வோம். சரி, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சரியான பதில். யூனுஸ் நபியான மீனுடையவரையும் நினைவு கூர்வீராக. அவர் கோபமாக வெளியேறிய போது அவரை நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டோம் என எண்ணிக்கொண்டார். உன்னை தவிர எந்த கடவுளும் இல்லை, நீ தூயவன், நான் அநியாயக்காரர்களை ஆகிவிட்டேன் என்று இருள்களிலிருந்து பிரார்த்தித்தார். அல் குர்ஆன் அத்தியாயம் 21 வசனம் 87. அடுத்த இரண்டாவது கேள்வி. இதுக்கு உங்களுக்கு சத்திய முழக்கம் நடுநிலை சமுதாயம் 1 வருட சந்தா, அதுக்குரிய பரிசு வென்றிருக்கிறீங்க. அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா? நரகத்திற்கு எத்தனை வாசல்கள் இருப்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான்? ஏ ஆப்ஷன் 10, பி ஆப்ஷன் 7, சி ஆப்ஷன் 8, டி ஆப்ஷன் 9.
ஆப்ஷன் பி 7. ஆப்ஷன் பி 7. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். 8, 9, 10 இல்லை, 7. 7 தான். கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களா? கன்ஃபார்ம். யோசிக்கிற மாதிரி தெரியுதா? இல்லை 100க்கு 100. 100க்கு 100. 100க்கு 99 கூட இல்லை, 100. 100க்கு 100. கம்ப்யூட்டர் ஜி 7 சரியான பதில். ரியாது சாலிஹின் நபிமொழி புத்தகம் உங்களுக்கு பரிசாக வழங்கப்படுகிறது. அதற்கு 7 வாசல்கள் உள்ளன. அவர்களில் ஒவ்வொரு வாசலுக்காகவும் பிரிக்கப்பட்ட ஒரு பகுதியினர் உள்ளனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 15 வசனம் 44. அடுத்த கேள்விக்கு போயிடுவோமா? உங்களுக்கு இப்போ ரியாது சாலிஹின் இருக்கு கையில். அடுத்த கொஸ்டின் போயிடணும். சரி, ஓகே. ஷைத்தான்களின் சகோதரர்கள் என யாரை குறித்து குர்ஆன் கூறுகிறது? ஏ வட்டி வாங்குபவர், பி மது அருந்துபவர், சி விரயம் செய்வோர், டி தொழுகை விடுபவர். ஆப்ஷன் சி விரயம் செய்வோர். விரயம் செய்பவர். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சைத்தானுடைய கூட்டாளிகள் என்று. சைத்தானுடைய கூட்டாளி அவங்க தான். வீண் விரயம் செய்கிறவங்க இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது. ஆமாம், அவங்க தான் சைத்தானுடைய கூட்டாளி. கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க? உறுதியாக இருக்கு. ஓகே. கம்ப்யூட்டர் ஜி விரயம் செய்பவர் சரியான பதில். அல் குர்ஆன் அத்தியாயம் 17 வசனம் 27 வீண் விரயம் செய்வோர் சைத்தானின் சகோதரர்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்போ உங்களுக்கு டிஎன்டிஜே பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ரெடியாக இருக்குது. ஓகேவா? அடுத்து போவோமா? சரி. மன்னர் கனவின் உண்மையான விளக்கத்தை கூறியதால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த பதவி என்ன? ஏ தானிய அதிகாரி, பி நாட்டின் பாதுகாப்பு அதிகாரி, சி தண்டனை நிறைவேற்றும் அதிகாரி, டி கருவூல அதிகாரி. தானிய அதிகாரியா கருவூல அதிகாரி? டி கருவூல அதிகாரி. கருவூல அதிகாரி கன்ஃபார்ம் தானா? கன்ஃபார்ம். லாக் பண்ணிடுவோமா? லாக் பண்ணிடலாம். பார்த்துங்க, பெரிய சைனா புட்டுன்றதுனால ஈஸியாக திறந்துடலாம்னு நினைக்காதீங்க. லாக் பண்ணிடலாம். சரி, லாக் பண்ணிடுங்க. கம்ப்யூட்டர் ஜி கருவூல அதிகாரி சரியான பதிலை சொல்லி அல் குர்ஆன் அத்தியாயம் 12 வசனம் 58. சரி, இப்போ அல் குர்ஆன் தமிழாக்கம் வாங்கிட்டீங்க கையில். இப்போ அடுத்தது 2வது சுற்று சொல்ல போவோமா? தென்காசி மாவட்டத்தில் பிரச்சாரம்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இன்ஷால்லா அதிகமாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ கூட நாளைக்கு இன்ஷால்லா புளியங்குடியில் ஒரு பொதுக்கூட்டம், ஏகத்துவ பொதுக்கூட்டம் ஒன்று இருக்குது. புளியங்குடியில் ஏகத்துவ பொதுக்கூட்டம். மாஷா அல்லாஹ். இந்த திருமறை குர்ஆன் பரிசளிப்பு நிகழ்ச்சி விட்டுருக்குது. நான் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி வச்சு அது இஸ்லாம் எல்லாருக்குமே பொதுவாக எல்லாருக்குமே கேள்வி பதில் சொல்லி அதுக்குண்டான பரிசளிப்பு நிகழ்ச்சியும் அதோட சேர்ந்து நடக்குது. கிட்டத்தட்ட 1000 பேர் அந்த கொஸ்டின் ஆன்சர் எழுதிருக்காங்க. அதுக்கப்புறம் கட்டுரை போட்டி வச்சோம். மானிடம் கேட்ட இஸ்லாம் அப்படின்னு சொல்லி, மனிதனை கேட்ட மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு. அதில் ஒரு சகோதரர் அனைத்து இந்த இஸ்லாம் அல்லாத சகோதரர் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. எவ்வளோ பேர் கட்டுரை எழுதியிருப்பாங்க? 357 பேர் எழுதியிருக்காங்க. 357 நான் முஸ்லிம்கள் கட்டுரை எழுதியிருக்காங்க. மொத்தமாக எழுதியிருக்காங்க. அப்படியா? ஆமாம், தேர்ந்தெடுக்கணும். சரி சரி. இப்போ 2வது சுற்றுடைய முதல் கேள்வி ஆரம்பமாகுது. இது கொஞ்சம் நல்ல டஃப்பான கேள்விகளாக இருக்கும். ஏழை ஈஸியாக இருந்தது மாதிரி இருக்காது. தொடருவோமா? இன்ஷா அல்லாஹ். சரி. குர்ஆனை மனனம் செய்த அறிஞர்கள் எந்த போரில் அதிகமாக கொல்லப்பட்டார்கள்? ஏ உஹது போர், பி யமாமா போர், சி மக்கா வெற்றி, டி தாருல் ரிகாவு போர். ஆப்ஷன் பி யமாமா போர். ஆப்ஷன் பி யமாமா போர். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் சொல்றீங்களா? யமாமா முடிவாக தான் இருக்கீங்க. 2 பேர் முடிவு பண்ணி சொன்னது தான். 50-50 ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்தலை. 2 பேரும் முடிவு பண்ணி யமாமா போர்ன்றீங்க. ஓகே தானா? கம்ப்யூட்டர் ஜி
2 ஆப்ஷனில் எமாமா போர் சரியான பதில். புகாரியில் 4679வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட செய்தி. இப்போ வந்து நீங்கள் 2வது சுற்றில் 1000 ரூபாய்க்கான காசோலையை பரிசை வாங்கியிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின், அசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருடைய தோற்றத்திற்கு ஒத்திருந்தார்கள்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. லாக் பண்ணிடுவோம். 50-50யா? இல்லை, லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணுங்க. க்யூட்டாக இருக்கு. கியூட் ஆயிடுறீங்களா? அப்படியா? 50-50 பயன்படுத்தலையா? வேண்டாம். 50-50 பயன்படுத்தினா அடுத்து விட மாட்டீங்க அப்படின்ட்டா போதும். போதுமா? சரி, ஒரு 50-50 போட்டு பார்ப்போமா? வேண்டாம். வேண்டாம். 1000 ரூபாய்க்கான காசோலை தான் பரிசா வாங்குறீங்க. சரி, இதற்குரிய சரி ஃபாத்திமா ரெடி. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ஒத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அசன் வந்து யாருன்னு தெரியும் தானே? தோல்ல தூக்கி போட்டு வளர்த்து. சரி, உஷாரா தப்பிச்சிட்டீங்க. 50-50 வாங்கியிருந்தா ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருக்கலாம். சரி, அல்லாஹ் உங்களுக்கு அருள் பண்ணிட்டு 1000 ரூபாய் காசோலைகளை பரிசை சொல்லுங்கள் வெல்லுங்கள் நிகழ்ச்சியில் 1000 ரூபாய் காசோலையை குட்டி அப்துல்லா, ரஃபிக் ராஜா, தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் பெறுகிறார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக பல்வேறு சேவை நிறுவனங்கள் நடைபெற்று வருகின்றது. இந்த சேவை நிறுவனங்கள் அனைத்தும் மக்களிடத்திலே நன்கொடைகள் பெற்று நடத்தப்படுகின்றது. உங்களுடைய ஜக்காத் தொகையையும் நன்கொடையையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தக்கூடிய முதியோர் இல்லம், சிறுவர் இல்லம், ஆண்கள் தாவா சென்டர், பெண்கள் தாவா சென்டர், ஆண்கள் கல்லூரி, பெண்கள் கல்லூரி, இஸ்லாமிய மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஹிப்லு மதர்சா, எம்ஐஎஸ்சி கல்லூரிக்கு உங்களுடைய ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை இந்த ரமலான் மாதத்தில் தாராளமாக வாரி வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.